அதிகாலையிலேயே எழுந்திருக்க முடியலையே. அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு நீங்கள் படுப்பீங்க. ஆனால் உங்களால் எழுந்திருக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக வருத்தப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உண்மையிலே அப்படி வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா நீங்கள் இரவு சீக்கிரமாகவே தூங்கிடணும். அப்போ தான் அதிகாலையில் எழுந்திருக்கிறது ஈஸி. அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். அப்போ நீங்கள் எப்படி வருத்தப்படணும் அப்படின்னா, என்றைக்குமே நம்ம அதிகாலையில் எழுந்திருக்க முடியலையேன்னு வருத்தப்படக்கூடாது. இரவு சீக்கிரமாக தூங்காமல் போயிட்டோமே, இரவு சீக்கிரமாக தூங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படணும். என்றைக்குமே அதிகாலையில் எழுந்திருக்கலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா இரவு சீக்கிரமாக தூங்கினா தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். அப்போ நீங்கள் எதுக்காக வருத்தப்படணும்? அதுக்காக அப்படி ஒரு வருத்தம் நீங்கள் பட்டீங்களா என்றைக்காவது? இரவு சீக்கிரமாக நான் தூங்கலையே அப்படின்னு என்றைக்காவது வருத்தப்பட்டீங்களா? இரவு 9 மணிக்கே நான் தூங்காமல் போயிட்டேனே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காவது வருத்தப்பட்டீங்களா? என்றைக்காவது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்திருக்கா? ஆனால் அப்படி இல்லை. இரவு மட்டும் நீங்கள் ரொம்ப லேட்டாக படுத்து தூங்குறீங்க. 10 மணிக்கு 11 மணிக்கு படுத்து தூங்குறீங்க. ஆனால் காலையில் எந்திக்கலையே அப்படின்னு மட்டும் வருத்தப்படுறீங்க. காலையிலே ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் என்னால் எழுந்திருக்க முடியலையே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்க. என்றைக்குமே நீங்கள் இரவு 9 மணிக்கே நான் தூங்காமல் போயிட்டேனே, இரவு 9 மணிக்கு தூங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கலையேன்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளும் வருத்தப்பட்டதே கிடையாது. அதில் தான் தப்பு இருக்குது. அப்போது நீங்கள் என்றைக்குமே அதிகாலையில் எழுந்திருக்காமல் போயிட்டேன்னு வருத்தப்படாதீங்க. என்றைக்குமே நீங்கள் எதை வருத்தப்படணும் அப்படின்னா, சீக்கிரமாக நான் தூங்கலையே அப்படின்னு வருத்தப்படுங்க. இரவு சீக்கிரமாக நான் தூங்காமல் போயிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுங்க. ஏன்னா சீக்கிரமாக தூங்கிட்டீங்க. அப்போது அந்த வருத்தம் தான் உங்களுக்கு பலனை தரும். நீங்கள் அதிகாலையில் நீங்கள் என்ன தான் பல வருஷங்களாக நீங்கள் அதிகாலையில் என்னால் எழுந்திருக்க முடியலேன்னு வருத்தப்பட்டாலும் அந்த வருத்தத்தில் எந்த பலனும் கிடையாது. அந்த வருத்தத்தினால எந்த நன்மையும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. நமக்கு ஒரு வருத்தம் இருக்குது, கவலை இருக்குன்னா அந்த கவலை நமக்கு நன்மையை தர வேண்டும். அப்படின்னா எந்த வருத்தம் உங்களுக்கு நன்மை தரணும்னா, இரவு 9 மணிக்கே நான் தூங்கலையே, இரவு 9 மணிக்கே நான் தூங்காமல் போயிட்டேனே, 10-11 மணி வரைக்கும் மொபைல் ஃபோனை பார்த்துட்டு அப்படியே நேரத்தை ஒப்பேத்திட்டேனே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுங்க. இனிமேலாவது இரவு 9 மணிக்கே படுத்துடணும். அதாவது எப்படின்னா அப்படி வருத்தப்படணும். அதாவது எப்படின்னா, இனிமேலாவது காலைல 4 மணிக்கு எழுந்திருக்கணும், நாளைக்காவது 4 மணிக்கு எழுந்திருக்கணும், இந்த மாதிரி 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. எப்படி வருத்தப்படணும் அப்படின்னா, இனிமேலாவது 9 மணிக்கு தூங்கிடணும், இரவு 9 மணிக்கு, இரவு 8:30க்கு இனிமேலாவது தூங்கிடணும் அப்படின்னு வருத்தப்படணும். அப்போ தான் உங்களால் காலையில் எந்திக்க முடியும். அதனால் அந்த வருத்தம் தான் உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது என்னென்னா, அதிகாலையில் எழுந்திருக்கிறது இல்லை, இரவு சீக்கிரமாக தூங்குறது தான் நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி. நீங்கள் அதை விட்டுவிட்டு நீங்கள் காலையிலே எந்திக்கிறதுல தான் ஏன்னா சீக்கிரமாக தூங்குறதும் நல்ல பேர் தான். காலையிலே எந்திக்கிறதுல ஒரு நல்ல பேர் கிடைக்கும். உங்கள் மேலே ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு தாழ்வு மனப்பான்மை நீங்கும். அதே மாதிரி எதுனா சீக்கிரமாக தூங்குறதும் ரொம்ப நல்ல பழக்கம். சீக்கிரமாக தூங்கினாலும் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு உயர்வு மனப்பான்மை வரும். பாருங்கள், அதாவது 9 மணிக்கே நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 9 மணிக்கே நீங்கள் படுத்து தூங்குறீங்கன்னா அது எவ்வளோ கட்டுப்பாடான ஒரு செயல் பாருங்கள். கட்டுப்பாடு நிறைந்தவர்களால் மட்டும்தான் அந்த கடமையை செய்ய முடியும். ஆனால் அது தெரில. அது ஒரு நல்ல பழக்கங்கிறதே, அப்படி ஒரு நல்ல பழக்கம் இருக்குங்கிறதே பெரும்பாலானவர்களுக்கு தெரியல. சீக்கிரமாக தூங்கினா காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கலாம், அது மட்டும் தெரியும். ஆனால் அது நல்ல பழக்கம்னு தெரியாது. ஏன்னா அது ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அதனால் என்றைக்கு நம்ம கவலை நமது கவலை, நமது முயற்சி எதுவாக இருக்கணும்னா, இரவு எப்போவுமே நம்முடைய கவனம், இலக்கு, நோக்கம், கவலை, முயற்சி எதுவாக இருக்கணும்னா இரவு சீக்கிரமாக தூங்கணும். அதுலேயே நம்முடைய கவனம் அதில் தான் இருக்கணும். காலையில் எழுந்துக்கிறதுலாம் இரவு சீக்கிரமாக தூங்குறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள், விளைவுகள். இரவு சீக்கிரமாக தூங்குறதுங்கிறது ஒரு வினை. அந்த வினையோட விளைவு தான் நீங்கள் அதிகாலையிலே சீக்கிரமாக எழுந்திருக்கிறது. விளைவை பற்றியே கவலைப்படுறீங்க. நீங்கள் செய்கிற வினை தான் அதோட விளைவு. நீங்கள் வினையை பற்றி கவலைப்படுங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறதுங்கிற உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் செய்கிற வினைகளில் தான் இருக்கிறது. நீங்கள் செய்கிற வினை எது?
அதிகாலையில் ரொம்ப நேரம் லேட்டாக 10-11 மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் டிவி எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா தூங்குறீங்க பாருங்கள். அந்த வினையோட விளைவு தான் காலையில் 7 மணி வரைக்கும் படுத்து தூங்குறதுக்கு காரணம். உங்களால் அதிகாலையில் எழும்ப முடியாததுக்கு காரணம். அதிகாலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்தாலும் உங்களால் எழுந்திருக்க முடியல. உடம்புல அவ்வளோ அசதி. அதனால் வினையை நீங்கள் கட்டுப்படுத்துங்க. விளைவுங்கிறது அதை நீங்கள் கட்டுப்படுத்தாதீங்க. விளைவு அது காலையில் எழுந்திருக்கிறதும் சரி, அதிகாலையில் எழுந்திருக்கிறதும் சரி, அல்லது 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் நீங்கள் தூங்குறதும் சரி, அது விளைவு. அந்த விளைவு எதனால் நீங்கள் செய்த ஒரு வினை. என்ன வினை? இரவு நீங்கள் ரொம்ப நேரம் வரைக்கும் நிறைய நேரம் வரைக்கும் மொபைல் ஃபோன்லாம் பார்த்துட்டு 10-11:30க்கு அப்புறம் நீங்கள் படுத்து தூங்கியிருப்பீங்க. அப்போ ரொம்ப அசதியாக இருக்கும். உடம்புக்கு தேவையான ஓய்வுக்கு தேவை. அதனால் 7-8 மணி வரைக்கும் காலையில் தூங்குறீங்க. அந்த வினையை கட்டுப்படுத்துங்க. சீக்கிரமாக தூங்குங்க. உங்கள் முயற்சி, உங்களுடைய நோக்கம், உங்களுடைய இலக்கு எதுவாக இருக்கணும்? சீக்கிரமாக தூங்கணும். உங்களுடைய கவலை எல்லாமே எதில் இருக்கணும்? சீக்கிரமாக தூங்குறதுல இருக்கணும். அதனால் ஏன்னா அதுவும் நல்ல பழக்கம். அதுலேயும் ஒரு நற்பெயர் இருக்குது. நான் 9 மணிக்கெலாம் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கட்டுப்பாடு தேவை? அது உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பழக்கம். அந்த நல்ல பழக்கம்தான் நீங்கள் அதிகாலையிலே எழுந்திருக்கிறதுக்கு. அந்த நல்ல பழக்கத்தின் விளைவு தான், அந்த நல்ல பழக்கம் எனப்படுகிற வினையின் விளைவு தான் நீங்கள் அதிகாலையிலேயே 4 மணிக்காக இருந்தாலும் சரி, 3 மணிக்கு கூட நீங்கள் எழுந்திருக்கலாம். 8 மணிக்கு படுத்திங்கன்னா 3 மணிக்கு எந்திக்கலாம். 9 மணிக்கு இரவு 9 மணிக்கு படுத்திங்கன்னா 4 மணிக்கு எழுந்திருக்கலாம். உடம்புக்கும் தேவையான ஓய்வு கிடச்சிரும். ஒரு 7 மணி நேரம் தூக்கம் உடம்புக்கு கிடச்சிரும். அப்புறம் ஈஸியாக நீங்கள் எழுந்திருக்கலாம். அது மாதிரி தரையில் படுக்கணும். தரையில் படுத்தா தான் நல்லா தூக்கமே வரும். பெட்லெல்லாம் படுக்கக்கூடாது. பெட்லெல்லாம் படுத்தால் உடம்பு வலிக்க தான் செய்யும். பெட்டில் படுக்கும்போது என்னென்னா, பெட்டில் உடம்புலே சில வெயிட்டான பகுதிகள்லாம் இருக்கும். இடுப்பு பகுதி வெயிட்டான பகுதி. இடுப்பு பகுதி, அப்புறம் முதுகில் தோள்பட்டை பகுதியெலாம் கொஞ்சம் வெயிட்டான பகுதி. அந்த பகுதியெல்லாம் பெட்டில் போனால் ரொம்ப அழுத்தம் அதிகமாகுமா, அப்போ அது மட்டும் உள்ளே போயிடும். இடுப்பு பகுதியை சேர்ந்த அந்த பட்டெக்ஸ் அதெல்லாம் அழுத்தப்படுகிற, பெட்டில் படுக்கும்போது அழுத்தம் அது உள்ளே போயிடும். அப்படி ஒரு சமமாக அது படுக்க முடியாது. நீங்கள் பெட்டில் படுக்கும்போது கால் பகுதிங்கிறது, பாத பகுதியெலாம் கொஞ்சம் வெயிட்டு குறைவாக இருக்குமா, அது மேலாட்டில் இருக்கும். எது வெயிட்டாக இருக்கும் அது அதிகமாக இருக்கும். அதிகமாக உள்ள அழுத்தப்படும் பெட்டில். அப்போ ஒரு சமமாக நீங்கள் படுக்க முடியாது. உடம்பு ஃபுல்லாக வலிக்கும். அதனால் நல்ல ஓய்வுங்கிறதே இருக்காது. நல்ல தூக்கங்கிறது வராது. பெட்டில் படுக்க கூடாது, தரையில் படுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு காலையிலே எழுந்துக்கிறதுலாம் ஈஸியாக இருக்கும். நல்லா தூங்கிட்டாலே உங்களுக்கு சீக்கிரமாக எழுந்திருக்கலாம். தூக்கமே வராமல் அவஸ்தைப்படுறவங்க தான் எப்படியாவது தூங்கிடணும், இன்றைக்கி கண்டிப்பாக தூங்கிடணும் அப்படின்னு போராடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் ரொம்ப நேரம் வரைக்கும் போராடி ரொம்ப லேட்டாக எழுந்திருப்பாங்க. நல்லா தூங்குறவங்க, அசந்து ஆழ்ந்து தூங்குறவங்க ஈஸியாக அப்படி தூங்கி முடிச்சோடனே காலைல எழுந்திருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதிகாலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக தூங்கினா தான் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும். இரவு சீக்கிரமாக தூங்கணும். அப்போ தான் உங்களால் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும். அதனால் உங்கள் முயற்சி, கவலை எல்லாமே எதில் இருக்கணும்? சீக்கிரமாக தூங்குறதில் இருக்கணும். சீக்கிரமாக தூங்குவது என்பது வினை. ஆனால் அதிகாலையில் எழுந்திருப்பது என்பது விளைவு. சீக்கிரமாக தூங்குகிற அந்த வினை தான் அதிகாலையில் விழித்தெழுகிற அந்த விளைவுக்கு காரணம். வினையை கட்டுப்படுத்துங்க, விளைவை கட்டுப்படுத்தாதீங்க.